train vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays. இது எப்படி இருக்குப்பா? புடி சுத்தி போட்டு நிர்ந்தானே உங்க மான நல்லா இருக்கு. நாங்க தான் படிக்கல, எங்க பசங்க படிச்சு நிக்கறாங்க. ஒரு கரண்ட் போட்டா என்ன பார்த்து எழுதுவாங்க. எங்களை பெரிய குழி தோண்டி புதைச்சிடுங்க. அரசு கொடுத்த 37 தொகுப்பு வீடுகள், இதுக்கு குடிசைய பரவாயில்லை. அழுது புலம்பும் பழங்குடி மக்கள், மலை கிராமத்தில் தொடரும் அவலம். அதுக்கு சோலார் லைட் போட்டு தரேன்னு சொல்லிங்க. சோலார் லைட்ல 6 லைட் இல்ல. சிஸ்டம் கொடுத்தவங்களுக்கு பாக்குறாங்க பாரு. அப்படி பார்த்துட்டு போறாங்க. ஒரு சாமான கலரத்துக்கு வசதி இல்ல, உக்கறதுக்கு கூட வசதி இல்ல. அட்டி பட்டி அஜித் பிடிச்ச படம் மாதிரி உங்களுக்கு போட்டி பொச்சிடுங்க. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே அமைந்துள்ளது பத்திரப்பள்ளி கிராமம். தமிழக ஆந்திர எல்லையில் அமைந்துள்ள இந்த மலை கிராம பகுதியில் 40க்கும் மேற்பட்ட பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்த குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். ஆரம்பத்தில் குடிசை வீடுகளில் வசித்து வந்த கிராம மக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகு தமிழ்நாடு அரசு சார்பில் கடந்த 2019ஆம் ஆண்டில் இவர்களுக்கு 37 தொகுப்பு வீடுகள் வழங்கப்பட்டன. அரசின் இந்த நடவடிக்கை அப்பகுதி மக்களுக்கு சற்று ஆறுதலை தந்தது. இந்த இடத்தில் சுமார் 40 குடும்பங்கள் வாழ்ந்து வரும் நிலையில் சில வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டாலும் பல வீடுகள் முடிவு பெறாத நிலையில் உள்ளது. இவர்கள் பல்வேறு கனவுகளோடு அரசு தொகுப்பு வீட்டில் குடியேறினாலும் அந்த வீட்டில் குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாமல் உள்ளது. மேலும் இவர்களது வீட்டிற்கு மின் இணைப்பு வழங்கப்படாததால் இரவு நேரங்களில் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகி வருகின்றனர். குறிப்பாக இரவு நேர வெளிச்சத்திற்காக அகல் விளக்கு பயன்படுத்தி வரும் அவல நிலையும் அரங்கேறி வருகிறது. இது தொடர்பாக அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இது குறித்து பாதிக்கப்பட்ட மக்கள் கூறுகையில், குடிசை வீட்டில் வாழும்போது நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்து வந்தோம். ஆனால் எங்களுக்கு வீடு கட்டி தரப்படும் என கூறி 37 வீடுகள் கொடுக்கப்பட்டது. அந்த வீட்டின் தரம் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. குடிநீர், மின்சாரம், சாலை வசதி, கழிவறை வசதி என எந்த ஒரு அடிப்படை வசதியும் அரசு தரப்பில் செய்து தரவில்லை. அதேபோல் மழைக்காலத்தில் மழைநீர் செல்ல வழியில்லாமல் எங்கள் வீடு முன்பு மழைநீர் தேங்குகிறது. தரமற்ற முறையில் அவசரமாக வீடுகள் கட்டப்பட்டு அதிகாரிகள் வந்து திறப்பு விழா நடத்திவிட்டு புகைப்படம் எடுத்துச் சென்றனர். இருந்த போதிலும் நாங்கள் வாழ தகுதியற்ற பகுதியாக இந்த இடம் உள்ளது என அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். இதனிடையே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சோலார் மூலம் இயங்கும் மின் விளக்குகள் அமைத்து தருகிறோம் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆனால் 3 ஆண்டுகள் ஆகியும் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் இரவு நேரங்களில் பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சிகள் தொல்லை அதிகமாக உள்ளது. மேலும் மின்சாரம் இல்லாமல் எங்கள் குழந்தைகளால் சரியாக படிக்க முடியவில்லை என கண்ணீருடன் கூறினார். ஆரம்பத்தில் இங்கு 37 குடும்பங்கள் வசித்து வந்தன. இதற்கிடையில் சம்பந்தப்பட்ட தொகுப்பு வீடுகளில் எந்த அடிப்படை வசதியும் செய்யப்படாததால் பல குடும்பங்கள் இங்கிருந்து புலம்பெயர்ந்து அருகில் உள்ள ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு சென்று விட்டன. இந்த நிலையில் மீதமுள்ள குடும்பங்கள் தங்கள் வீடுகளுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த காலத்துல பயப்பட்டு ஆளுங்க படிக்க வைக்கல. நாங்க தான் படிக்கல, எங்க பசங்க படிச்சு நிக்கிறாங்க. எங்க பசங்க இருக்கிற வீடானே இருக்கணும் இல்லையா? ஒரு கரண்ட் போட்டாங்க என்ன பார்த்து எழுதுவாங்க. அந்த பத்தி மெயின் பத்தி எவ்வளவு நேரம் இருக்கும்? இந்த ஆடி மாசம் காத்து சும்மையே அமுச்சு போட்டு எத்தனை வாட்டி நொறுக்கோட்டி நாங்க பத்த வைக்கிறது. அதுக்கு சோலார் லைட் போட்டு தரேன்னு சொன்னீங்க. சோலார் லைட்ல 6 லைட் இல்ல. என்ன சொல்றாங்க? யார் வந்து என்ன கேட்டாலும் சார் ஏன் இப்படி கட்டி கொடுத்தீங்க? ஒரு சந்தி இல்லை, ஒன்றும் இல்லை. வர்றாங்க எப்படி கட்டினாங்கன்னு தூரத்துல இருந்து பாக்குறாங்க. அந்த புஷ்டம் பிடிச்சவங்களுக்கு பாக்குறாங்க பாரு. அப்படி பார்த்துட்டு போறாங்க. அதோட விட்டுட்டு இருந்தாலும் எப்படியோ நம்ம வாழ்ந்துருப்போம். ஊடியா தள்ளி போடும், அந்த லைனே விழுந்து விடும். அது கீறது ஒரே சவுறு, ஒரே மோல்டிங், ஒரே மாடல் வீடு. சந்து இல்லை. எந்த வீட்டுக்கு போனாலும் நம்ம வீடு சொல்லியே தான் தூர்றாங்க. நாங்கள் தான் சொல்கிறதப்பா இது எங்கள் வீடு, உங்கள் வீடு பக்கத்தில் இருக்குது. அதுக்கு தான் எங்களுக்கு சந்து ஊட்டி கட்டியிருந்தா அந்தந்த தண்ணி அந்தந்த வழியில் இறங்கியிருக்கு. எதோ ஒரு சாமான கலறதுக்கு வசதி இல்லை, உக்கறதுக்கு கூட வசதி இல்லை, ஒன்றுமே இல்லை. நாங்கள் இந்த ஊர் விட்டு வேற ஊரில் போய் நிற்கிறோம். எங்களுக்கு வேணாம், இந்த பத்திரப்பிலேயே வேணாம். எங்களுக்கு அட்டி பட்டி அஜித் பிடிச்ச படம்
போட்டி பொதிச்சிடுங்க. இல்லை பெரிய குழி நோண்டி எல்லா பேருக்கு உள்ள போட்டி மண்ணு போட்டி ஜேசிபி கைங்க. இது எப்படி இது பாரு. இது ஒரு பஸ் வரத்திலே ஒரு லாரி வந்து திரும்பி சொன்னாங்க. எங்க வருது லாரி? வரும்போது புடி லாரி திரும்புதுன்னு பார்க்கலாம். திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை. டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.